ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறவங்க கை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, திரு அவதாரா தேவகுமாரா, திரு அவதாரா தேவகுமாரா, தேனிலும் இனியவும் மலரடி தாத்தா, தேனிலும் இனியவும் மலரடி தாத்தா. உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, திரு அவதாரா தேவகுமாரா, திரு அவதாரா தேவகுமாரா, தேனிலும் இனியவும் மலரடி தாத்தா, தேனிலும் இனியவும் மலரடி தாத்தா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா. பரிசுத்தம் வேண்டும் இதயத்திலே, பரிசுத்த தேவனை தரிசிக்கவே, பரிசுத்தம் வேண்டும் இதயத்திலே, பரிசுத்த தேவனை தரிசிக்கவே, திருசித்தம் கொண்டெம்மை பரிசுத்தமாக்கிட, திருசித்தம் கொண்டெம்மை பரிசுத்தராக்கிட, மாசில்லா உதிரமே சிந்திய தேவா, மாசில்லா உதிரமே சிந்திய தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா. பாடுகள் வழியே பரமனை நாடி, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பீரே, பாடுகள் வழியே பரமனை நாடி, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பீரே, அனுதினம் சிலுவைகள் சுமந்திட அருளும், அனுதினம் சிலுவைகள் சுமந்திட அருளும், நலிந்திடும் எமக்கு நீ நலம் தரும் தேவா, நலிந்திடும் எமக்கு நீ நலம் தரும் தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா, உம்மை அன்றி உலகில் யார் துணை தேவா,
திரு அவதாரா தேவகுமாரா, திரு அவதாரா தேவகுமாரா, தேனிலும் இனியவும் மலரடி தாத்தா, தேனிலும் இனியவும் மலரடி தாத்தா, உம்மையன்றி உலகில் யார் துணை தேவா, உம்மையன்றி உலகில் யார் துணை தேவா. தலைவனிங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச கரம் உயர்த்தி நம்முடைய தேசத்திலே நல்ல மழை பெய்யும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனை கோபப்படுத்துகிற விக்கிரக விழாக்கள் எல்லாம் நம்ம தேசத்தை விட்டு வேறொருக்கப்படும்படியாக, வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தப்படும்படியாக, விவசாயிகளுடைய வேதனை மாற்றப்படும்படியாக, குடிநீர் பிரச்சனை மாறும்படியாக, நம்முடைய தேசத்தின் மேல் கர்த்தர் இறங்கும்படியாக, ஜனங்களுடைய அறியாமையை கர்த்தர் இறங்கி மன்னிக்கும்படியாக, ஆமேன், ஜீவனுள்ள தேவன் மேல் ஜனங்கள் ஆமேன் வாஞ்சை கொள்ளும்படியாக, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை மக்கள் பற்றி கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக, ஜனங்களுடைய மனதை கர்த்தர் திறக்கும்படியாக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, தேவனே ஒரு மன ஜெபத்திற்கு நீர் இறங்கும், எங்கள் தேசத்தின் மேல் இறங்கி ஆண்டவரே வெப்பம் குறையத்தக்கதாய், குடிநீர் பிரச்சனை மாறத்தக்கதாய், விவசாயம் செழிக்கத்தக்கதாய், ஜனங்கள் ஆண்டவரே வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படத்தக்கதா இறங்கி எங்கள் தேசத்தின் மேல், தமிழகத்தின் மேல் இறங்கி நல்ல மழையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் நீர் சொல்லி இருக்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கை, எங்கள் தேசத்திலே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். விக்கிரக விழாக்கள் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கிண்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. ஆமாண்டவரே, விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தீர்வை அரசு ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே இறங்கி எங்கள் தேசத்தை செழிக்க பண்ணும். உம்மை கோபப்படுத்துகிற விக்கிரக ஆராதனை ஒழியணும். ஜீவனுள்ள தெய்வமாகிய உம்மை ஜனங்கள் தடவையாகிலும் கண்டுகொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும். ஒவ்வொருடைய மனதையும் திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த இடத்திலேயும் வந்திருக்கிற உம்முடைய மக்கள் உம்முடைய பிரசன்ன வல்லமையினாலே விடுதலை அடைவார்களாக. யார் யார் சுகம் இல்லாம வந்திருக்கிறாங்களோ, குழப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ, கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே சுகமாக்கும் உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மக்கள் விடுதலை அடைவார்களாக. நீர் பேசும் ஆண்டவரை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக பெற்ற ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனத்திலே கர்த்தருடைய கரத்தின் நிழலின் மறைவில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். முதல் வாரத்திலே ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் ப்ரமோஷன் என்கிற நிலையிலே கர்த்தருடைய மறைவில் இருக்கிற, அவருடைய கரத்தின் நிழலில் மறைவிலே இருக்கிற விசேஷமான பாதுகாப்பையும் விசேஷமான உயர்வையும் நாம் பார்த்தோம். இரண்டாவது வாரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லது சபையின் மேலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி வீசப்பட்டு அது ஜனங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்கிறது, பேதுருவனுடைய நிழல் பட்டு பிணியாளிகள் பிசாசுகள் எப்படி விடுதலை அடைந்தது, அது பேதுருவனுடைய நிழல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மேலே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த அந்த ஊழியக்காரன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒளி வீச அது ஜனங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறினது. அதுபோலதான் இந்த நாட்களிலும் சபையிலே தேவ ஊழியக்காரன் மேலே கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமாக ஜனங்கள் மேலே கர்த்தர் பிரகாசிக்கிறார் அல்லது அவருடைய நிழலை வீச பண்ணி ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்று இரண்டாவது வாரத்திலே பார்த்தோம். கடந்த வாரம் ஈஸ்டர் நாளா இருந்ததினாலே உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தின் நிழலிலே மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஏன் ஆண்டவர் அவருடைய நிழலிலே மறைத்து காக்கிறார், நன்மை செய்கிறார், தொடர்ந்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஒரு வாசனத்தை எடுத்து வாசிக்கலாம்.
யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22வது வசனங்களை. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. 430 வருஷம், சுமார் 4 தலைமுறைக்கு மேலாக எகிப்திலே அடிமைகளாக, சொல்ல போனால் கொத்தடிமைகளாக மாறிப்போன இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயின் அனுப்பி தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புத அடையாளங்களினாலே ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி, பாருங்கள், எரேமியா 2:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒருவரும் கடக்க முடியாத, ஒருவரும் வசிக்க முடியாத, வாழ முடியாத அந்த வனாந்தரத்திலே 40 வருஷமாய் அவர்களை வழி நடத்தினாரே. அந்த என்ன செட்டப்ல வழி நடத்தினார் அங்கே பாருங்க. 40 வருஷமும் ஆண்டவர் லட்சக்கணக்கான அவர் மீட்டு கொண்ட, அல்லது அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே மீட்டு கொண்ட, இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட அந்த ஜனங்களை உலக தொடர்பு இல்லாமல், உலக ஒத்தாசை இல்லாமல், தன்னுடைய ஒத்தாசையிலேயே அவர் வழி நடத்தினார் 40 வருஷமா. இந்த வசனம் தான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே மேகம் அவர்களுக்கு நிழலா இருந்தது, இரவிலே அக்கினி நிழலா இருந்தது. கர்த்தரே மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அந்த நிழலில் தான் 40 வருஷமா அவங்க வழி நடத்தப்பட்டாங்க. இரவு பகலா அவங்க எப்பொழுதும் அந்த அந்த நிழலையே பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த மகிமை எப்பொழுது எழும்புகிறதோ, நகருகிறதோ, இவங்களும் நகர ஆரம்பிப்பாங்க. அந்த மகிமை எங்க அது நிழல் கொடுத்ததோ அந்த நிழல் தான் 40 வருஷமா இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 40 வருஷமா எப்பொழுதும் ஜனங்க, நீங்க சரித்திரத்தை யாத்திராகமத்திலிருந்து உபாகமம் வரையிலே நீங்க பாருங்க, அவங்க அந்த நிழலிலேயே 40 வருஷமா இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த நிழல்ல இருந்ததான 40 நாள் ரொம்ப நெருக்கமா இருந்ததான மோசேயினுடைய முகம் வித்தியாசமா பிரகாசித்தது, அவனுடைய ஊழியம் வித்தியாசமா மாறினது, எல்லாமே டிஃபரெண்டா மாறினது. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அவருடைய கரத்தின் மறைவினாலே நம்மை மறைக்க காரணம் என்ன? கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலினாலே, இங்கே பாருங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை வாழ முடியாத வனாந்தரத்திலே, உஷ்ணம் தாங்க முடியாத, வசிக்க முடியாத, கடக்க முடியாத அந்த வனாந்தரத்திலே அவங்க வாழ்க்கையிலே 3 முக்கியமான விசேஷ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். அதுல முக்கியமானது, உலக பிரகாரமா அவங்களுக்கு எந்த குறையும் அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவான ஒரு வாழ்விலே அவங்களை வழி நடத்தினார் 40 வருஷமா. 2வது, உலகம் அவர்களை மேற்கொள்ள முடியாத ஒரு வல்லமையான வாழ்வை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். 3வது, உலகத்தை இவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக அவ்வளவு வல்லமையான நிலையை இந்த நிழலிலே, அவருடைய நிழலிலே இருந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்போ நீங்க கேட்க போகிற இந்த நாளிலே கேட்க போகிற இந்த சத்தியம் பாருங்க, மோசே வழி நடத்தின கர்த்தருடைய நிழலிலே, பகலிலே மேக ஸ்தம்ப நிழலிலே, இரவிலே அக்கினி ஸ்தம்ப நிழலிலே 40 வருஷமா வழி நடத்தப்பட்ட அந்த சபைக்கு இப்படி 3 வகையான விசேஷ ஆசீர்வாதம். நம்பவே முடியாது, நம்ம அறிவுக்கே ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம மூளையில புரிய முடியாத இந்த 3 ஆசீர்வாதம். என்னன்னா, எந்த குறையுமே கிடையாது, எதுவும் மேற்கொள்ள முடியல. உலகத்தை அவங்க மேற்கொண்டாங்க. புதிய ஏற்பாட்டு சபை அதை விட மகிமை நிறைந்த சபை. அது கடைசியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ கவனமா கவனிங்க. உபாகம புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல தான், அதாவது 40 வருஷம் முடிய போகிற காலத்துல மோசே, அதாவது எகிப்திலே இருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த விசுவாசிகள் மக்கள் எல்லாரும்
இறந்து போறாங்க. 2 பேர் மட்டும் மிச்சமா இருக்கிறாங்க, யோசுவாவும் காலேபும். அடுத்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் அடுத்து அந்த சபையில இருக்கிறாங்க. அவங்களும் லட்சக்கணக்கா இருக்காங்க. அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு, 40 வருஷமா கர்த்தர் உங்களை வனாந்திரத்துல வழி நடத்தினாரு. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. பாருங்க, ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த வார்த்தையை கொஞ்சம் எல்லாரும் கவனமா பாருங்க. ஒண்ணுமே குறைவுபடல. இதெல்லாம் இந்த சத்தியத்தை நம்ம பல தடவை கேட்டிருக்கிறோம். அவங்க கால்ல தான் நடந்தாங்க, வாகனத்துல போகல. கால் வீங்கலன்னு இருக்கு, பாதரட்சை தேயிலன்னு இருக்குது. 40 வருஷமா ஒரே பாதரட்சையை போட்டால் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அவங்க வஸ்திரம் என்ன செய்யல, பழமையா போகல, வெளுத்து போகவே இல்லை. அவங்க சரீரம் வளர்ந்துருக்கும் பாருங்க, வஸ்திரமும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கு. ஏன்னா டைலர் கிடையாது, அங்கெல்லாம் டைலர் ஷாப்பு கிடையாது இல்லையா, டெக்ஸ்டைல்ஸ் கடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எந்த கடையுமே கிடையாது. அவங்க எகிப்தில இருந்து கொண்டு வந்ததுதான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க உடையிலேயே, உணவுலேயே, உடல் வளர்ச்சியில, உடல் சுகத்தில ஒரு பிரச்சனையும் கிடையாது. 105ஆம் சங்கீதம் 37வது வசனம் தான் அழகாக சொல்லுகிறது. கோத்திரத்திலே பலவீனமானவன் ஒரு ஆளும் கிடையாது. யாருக்குமே எந்த வியாதியும் கிடையாது, எந்த வீக்னஸ் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. சரீரத்துல பிரச்சனை கிடையாது, உடையில பிரச்சனை கிடையாது, பாதரட்சையில பிரச்சனை கிடையாது, கால் வீங்கல, எந்த பாதிப்பும் கிடையாது. வந்ததெல்லாம் அவர் பரிகாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் சொன்னார் யாத்திராகமம் 15:26 எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ கவனிங்க, சரீரத்துல வியாதி கிடையாது, பலவீனம் கிடையாது, எந்த பிரச்சனை கிடையாது, உடையில கிடையாது, உணவுலையும் கிடையாது. கொஞ்சமாய் சேர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அளந்து பார்க்கும்போது குறைவே கிடையாது. யாத்திராகமம் 16:18 பாத்தீங்கன்னா மன்னாவை சேர்க்கிற விஷயத்துல கொஞ்சமாய் சேர்த்தவங்களுக்கு என்ன இல்ல, குறைவே இல்லை, எந்த குறைவுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. தண்ணி இல்லாத இடத்துல கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை வரவழைத்தார். எங்கிருந்து தண்ணி வந்துச்சு? கற்பாறையிலிருந்து, நதியிலிருந்து இல்ல இல்லையா, கடல்ல இருந்து இல்ல, பாறை, அது காய்ந்து கிடந்த பாறை, அதிலிருந்து வந்தது. கசந்த நீர் மதுரமாக மாறினது. இப்படி அவங்க வாழ்க்கையில இருந்த குறைவு எல்லாம் அற்புதமாய் நீக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா கர்த்தருடைய நிழல் தான். சொல்லுங்க, கர்த்தருடைய நிழல்ல அவங்க 40 வருஷமா இருக்கிறாங்க. இங்க கவனிங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மேல அடி போட்டு சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்திலே, கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய நிழலிலே சரியா இருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பெல்லாம் மதுரமாய் மாறும். இல்லாம எல்லா குறைவும் ஆண்டவரால் மாற்றப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லா குறைவும் மாற்றப்படும். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்க முடியுதா உங்களால? 34ஆம் சங்கீதம் 10வது 9வது வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனம் எப்படி இருக்கு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதே மாதிரிதான் 9வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு அவருக்கு பயந்திருங்கள், ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவுபடவே படாது. இந்த வார்த்தை உங்களால கிரகிக்க முடியுதா? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியுமா? எழுந்து, என் வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லையா, எந்த குறைவும் இல்லை, எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, உலக பிரகாரமா எல்லாம் நிறைவா இருக்கு, ஆவிக்குரிய பிரகாரமா எல்லாம் நிறைவா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமா சொல்லப்படல. அவங்களுக்கு வாக்கு பண்ணினதெல்லாம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பங்காக சுதந்திரமாக கொடுப்பேன்னு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே ஆண்டவர் அவங்க சந்ததியில நிறைவேற்றினார். இதெல்லாம் அழிந்து போகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதம். கவனிங்க, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலேயும் எனக்கு எந்த குறையுமே இல்லையா, எல்லாம் நிறைவா இருக்குன்னு இங்க யாருமே சொல்ல முடியாது இல்லையா. ஒரு பெரிய பேப்பர்ல ஒரு லாங் பேப்பரை எழுதி கொடுத்தா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவாங்க ஆளுங்க. எனக்கு இன்னதுல குறை இருக்கு, கண்ணுல 4 வகையான குறை இருக்கு,
வயிற்றுல ஒரு 10 வகையான குறை இருக்கு இல்லையா, என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க விடுதலையாக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பினவர்கள், மோசேயினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆமா, இன்னும் பாலும் தேனும் தேசத்தை அவங்க பார்க்கல, ருசிக்கல, ஆனாலும் சொன்னதை நம்பினாங்க. அவங்க கிட்டயும் நிறைய குறையெல்லாம் இருந்தது. மோசேக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய நிழலிலே அவர்கள் இரவு பகலாக கர்த்தருடைய நிழலிலே வாழ்ந்ததினாலே ஒருவருக்கும் ஒரு குறையும் இல்லை. இது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலையும் பார்க்க முடியா? 4வது அதிகாரம் 35வது வசனத்துல படிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையிலே வாழ்ந்ததான வளர்ந்ததான தேவ சபை, ஆரம்ப சபை, அப்போஸ்தலர் சபை. வாசிங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது. இந்த வசனத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? எல்லாரும் ஆதி சபையிலே தங்களுக்கு உண்டான சொத்து சுகங்கள், சொத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து, வாகனத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து, அவங்களுக்கு இருக்கிற அசையா சொத்து பிக்சட்ல கடந்தது. அப்பெல்லாம் பிக்சட் இருந்துச்சா என்னமோ தெரியாது, அப்படியெல்லாம் இருந்திருக்கும். இப்ப சீட்டெல்லாம் நடத்துறாங்க இல்லையா? அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கொண்டு வந்து யார் பாதத்துல வச்சுட்டாங்க? பாதத்துல வச்சுட்டு வெறும் கையா இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிழலில் தான் அவங்க இருக்கிறாங்க. எப்பொழுதும் கூடி ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள் இல்லையா? அங்க பாருங்க, அப்பம் விற்கிறார்கள், வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், ஆராதித்தார்கள், கர்த்தரை வாழ்த்தினார்கள். அவங்க கர்த்தருடைய நிழலிலே இருந்தார்கள். எங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னார்கள், கர்த்தருடைய நிழலிலே இருந்தார்கள். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவே இல்லை. அல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டு மோசேயினுடைய சபை வனாந்தரத்திலே இருந்த அந்த கர்த்தருடைய நிழலிலே இருந்த அந்த சபைக்கு ஒன்றும் ஒரு நாளும் குறைவுபடவே இல்லை. அதுபோல புதிய ஏற்பாட்டு சபை அதுவும் அப்படிதான் இருந்தது. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய நிழலிலே நீங்க சரியா இருந்தா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வகையான குறைவெல்லாம் நீங்கி நிறைவாயிரும். 1 கொரிந்தியர் 13:10 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா, ஒளிந்து போகும். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல அதாவது எப்படி, இங்க பாருங்க, நம்ம சொல்றது எப்படியா, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு உண்மையா ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், இன்னும் என்கிட்ட நிறைய குறையெல்லாம் இருக்கு. குறைன்னா இன்னும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் என் சரீரத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வருமானத்துல, வேலையில, எதிர்பார்ப்புல நான் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இல்லையே. இன்னும் என் கொஞ்சம் கொஞ்சம் குறையெல்லாம் இருக்குதே, நிறையவே குறை இருக்குதே, என் குடும்பத்துல இருக்குதே. இதெல்லாம் எப்ப நிறைவாகும்? கவனிங்க, கர்த்தருடைய நிழல்ல அதெல்லாம் நிறைவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 அதாவது முதல் வசனத்துல இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் இந்த எப்படி இந்த எகிப்திலே இருந்த அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த சபைக்கு குறைவே இல்லாம அவ்வளவு நிறைவா இருந்தது. அவங்க குறைவெல்லாம் எப்படி ஆண்டவர் மாற்றினார் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை தெரியும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவெல்லாம் அது நீங்கி போயிடும். வேற மற்றவங்களை விட பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் பழைய ஏற்பாட்டு சபை வனாந்தரத்திலே இருந்தாலும் எந்த குறையும் யாருக்கும் எந்த விதத்திலும் இல்லாம ஆண்டவர் இயேசுதான் பார்த்து கொண்டார்னு சொல்லி ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்தினதை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே இருந்து 4வது வசனம் வரலையும் படிங்க பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே வனாந்தரத்திலே எந்த குறையுமே இல்லாம பார்த்து கொண்டது யாருன்னா கன்மலையாகிய கிறிஸ்து.
அவர்தான் அவங்க மேல நிழலாக இருந்து, பகல்ல ஒரு மாதிரி இரவுல ஒரு மாதிரி நிழலா இருந்து, கவனிங்க, அவங்க குறைவையெல்லாம் நீக்கி நிறைவை உருவாக்கினார். அவங்களுக்கே தெரியாத போஜனத்தை கொடுத்தார். ஞான பானம்னா என்னன்னா, ஞான போஜனம்னா என்ன, ஞான பானம்னா என்ன, அதாவது விவரிக்கவே முடியாது. இந்த அப்போ மன்னா எங்கிருந்து வந்தது, கற்பாறைக்குள்ள இவ்வளவு தண்ணி எப்படி வந்தது, விவரமா சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது. கர்த்தரே சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் அறியாமல் புசித்த மன்னா அப்படிங்கிறாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா 40 வருஷமா அவங்க அனுபவிச்சாங்க. அதெல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. அத நீங்க எங்க பாக்குறீங்க? யோவான் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் பாத்தீங்களா? பந்தி விசாரிப்புக்காரன் இயேசுநாதர்ட்ட வந்து கேட்கிறான், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ இவ்வளவு நேரம் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. சொல்லுங்க, இயேசுநாதருக்குள்ள என்ன இருக்குது? எத்தனை மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கும் சரி, எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. 11வது வசனத்தை படிங்க. 11வது வசனத்தை படிங்க. இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். பாருங்க, தமது மகிமையை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இந்த அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அததான் பிலிப்பியர் 4:19 பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறத சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தமிழ்ல இப்படி இருக்கு, ஆங்கிலத்துல கிங் ஜேம்ஸ் வர்ஷன்ல எப்படி இருக்கு தெரியுமா? யாராவது வச்சிருந்தா நீங்க வாசிங்க பார்க்கலாம். கிங் ஜேம்ஸ் வர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, நம்முடைய தேவைகளை எல்லாம், நம்முடைய குறைவுகளை எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார்னு இங்கிலீஷ்ல இருக்கு. எடுத்து வரலன்னா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அக்கார்டிங் டு ஹிஸ் glorious richness இருக்கு. அக்கார்டிங் டு ஹிஸ் glorious riches இருக்கு. அதாவது அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். தெளிவா உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை, அவருடைய மகிமைக்குள்ளே என்ன இருக்கிறது? மனிதர்களுடைய எந்த வகையான குறைவையும் நிறைவாக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அவருடைய மகிமையிலே நிரம்பி இருக்கிறது. இங்க கவனிங்க, உங்க குடும்பத்துல தீர்க்க முடியாத கடன்ல இருக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்துல உங்க கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அவரிடத்துல இருக்குது ஐயா. அதாவது 2 மீன் 5 அப்பம் தான். ஆண்டவர் வேற எதுவுமே செய்யல பாருங்க, அது அப்படியே பெருகினது. அந்த அப்பத்துல இல்ல, அவர் அங்க இருந்ததுனால மக்களுடைய எல்லாருடைய குறைவையும் அவர் நிறைவாக்கி எல்லாரையும் திருப்தியாக்கினார். இதுதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல ஞான கண்மலை. அவரை விவரமா சொல்லவே முடியாது. இத பவுல் எழுதும்போது சொல்றாரு, கொரிந்தியருக்கு எழுதும்போது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுக்கிறத, அவர் அருளுகிறத விவரிக்கவே முடியாதையா. அவ்வளவு ஐஸ்வர்ய மகிமை அவரிடத்திலே இருக்கிறது. ஆக அவருடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நிழல் நம்ம மேல படும்போது, நீங்க அவருடைய நிழலிலே வாழும் போது, வளரும் போது, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வகையான குறைவும் அது நீங்கி நிறைவை உருவாக்குகிறது. சொல்லுன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. சொல்லுன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா 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 ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா. உங்களுக்கு ஆண்டவர் பாருங்க செய்யறதெல்லாம் உங்களால சொல்ல முடியுது, ஆனா உங்களாலேயே விவரிக்க முடியாத பெரிய காரியங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை செய்து உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவெல்லாம் இடம்பெல்லாமல் போக மட்டும் ஆண்டவர் நிரம்பி வழியும்படியாக அப்படி சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி ஆசீர்வதிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகிமை அவருக்குள்ளே இருக்குதையா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என் தேவன், இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிற மாதிரி தமிழ்ல அப்படியே சொல்லுங்க, என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையின்படியே, அவருடைய மகிமையிலே இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படியே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவையும் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நிறைவும் யாருகிட்ட தான் இருக்குது? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஆவியில நிரம்பி பேசுறதுனால, சந்தோஷ மிகுதியில பேசுறதுனால பாருங்க பாருங்க, அதாவது ஸ்கேலுக்கு அதிகமா பாடுறோம். என்னுடைய பலத்தில் இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? கல்லன் என்று என்னை தள்ளாமலே கருத்துடன் ஆதரித்த எந்தன் இயேசுவே, கல்லன் என்று என்னை தள்ளாமலே கருத்துடன் ஆதரித்த எந்தன் இயேசுவே, உம் அன்புக்கு ஆழம் அகலமில்லை, உம் அன்புக்கு ஆழம் அகலமில்லை, அதை சொல்ல பூவில் எங்கும் வார்த்தை இல்லை, அதை சொல்ல பூவில் எங்கும் வார்த்தை இல்லை, ஆயிரம் நாவுகள் போதாதையா பாடாமல் என் வாழ்வு, சொல்லொன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியா. எல்லாரும் சந்தோஷமா? ஆயிரம் நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என்னாவள் தீராதையா, சொல்லொன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா 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 ஏசையா. எத்தனை நாவுகளால் பாடுவது, என்னென்ன வார்த்தைகளால் போற்றுவது, எத்தனை நாவுகளால் பாடுவது, என்னென்ன வார்த்தைகளால் போற்றுவது, அதற்காக வார்த்தை எங்கே தேடுவது, அதற்காக வார்த்தை எங்கே தேடுவது, உம்மை பாடாமல் நான் எங்கே ஓடுவது, உம்மை பாடாமல் நான் எங்கே ஓடுவது, ஆயிரம் நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் என்னாவள் தீராதையா, சொல்லொன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா, சொல்லொன்னா நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. எல்லாரும் ஏசையா 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 ஏசையா. இந்த ஏசையாங்கிறத மட்டும் என்னோட கூட இழுக்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து தேர் இழுக்கிறாங்கல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அந்த மாதிரி தேரால இழுக்க வேண்டாம். ஆண்டவரை புகழ்ந்து ராக சத்தமா, உங்க தொண்டை ஒண்ணுமே ஆகாது, நல்லா கத்தி என்னோட கூட சத்தமா சேர்ந்து இழுத்தாலும் சரி இழுக்காட்டினாலும் சரி, நீங்க சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னோடு கூட, நீங்க பாடுற ஸ்கேல்ல தானே நான் பாடுறேன்.
ஏசையா ஏசையா, சத்தமா ஏசையா 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 ஏசையா, சொல்லுங்க ஏசையா 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 ஏசையா. சொல்லுங்க, கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் கர்த்தர் சமூகத்திலே வைக்கப்பட்டது. பாருங்க, காலையில எடுத்து பார்த்தா அந்த ஆரோனுடைய கோல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட, ஆண்டவர் அனுப்பின அந்த ஊழியக்காரனுடைய கோல், காய்ந்த கோல் எப்படி இருந்ததாம் காலையில? ஆமா, நிழல்ல இருந்தது. பாருங்க, இரவெல்லாம் ஆண்டவருடைய நிழல்ல இருந்தது. அது தளிர்த்து துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து, அது மட்டும் வித்தியாசமா இருந்தது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. இதெல்லாம் விவரிக்கவே முடியாது. பாருங்க, எப்படி ஒரு காஞ்ச கோல், காய்ந்த கோல் எப்படி இப்படி தளிர்த்தது, எப்படி துளிர்த்தது, எப்படி பூ பூத்தது ஒரே இரவுல. இத்தனையெல்லாம் நடக்குமா? ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டா, இல்ல இல்ல இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நடக்கும் எங்க தெரியுமா? கர்த்தருடைய மகிமையின் நிழலிலே. கர்த்தருடைய மகிமையின் நிழலிலே இருக்கிற காய்ந்து போன ஒரு மனிதன், வறட்சியா இருக்கிற மனிதன், பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருடைய கரத்தின் நிழலிலே அவன் இருக்கும் போது அவன் வாழ்க்கையில ஒரு ஜீவன் வருகிறது. அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையில இருக்கிற ஜீவன், வல்லமை, ஆசீர்வாதம், செழிப்பு, விருத்தி இதெல்லாம் தானா வருதையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. மக்கள் செய்யற காரியம் என்ன? பாரம்பரியமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறாங்க. அதுலயும் நேரத்துல பலருக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவங்களுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாங்க. எத்தனை மணிக்கு ஆராதனை வச்சாலும் அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை விளக்கிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? வந்தோமா, ஏதோ ஒரு கேட்டோம், பாட்டு நல்லா இருந்துச்சு, செய்தி நல்லா இருந்துச்சு, இப்படி மார்க் போட்டுக்கிட்டு போற ஒரு கூட்டம் உண்டு. கவனிங்கய்யா, இரவு பகலாக கர்த்தருடைய மகிமையின் நிழலிலே நம்ம வாழ்வோமே. ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற வறட்சி எல்லாம் செழிப்பா மாறும். இருளெல்லாம் வெளிச்சமா மாறும். கோணலெல்லாம் நேரம் மாறும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, என்றைக்கு நம்முடைய தேசம் ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தின் நிழலுக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கு தான் அந்த வறட்சி எல்லாம் மாறும். அன்றைக்கு தாயா வறட்சி எல்லாம் மாறும். அன்றைக்கு தான் வறட்சி எல்லாம் மாறும். பாருங்க, விவசாயிகள் டெல்லியில பண்ற போராட்டத்துக்கு அளவே கிடையாது இல்லையா? நேற்றுக்கு என்னென்னமோ குடிச்சாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனை கர்த்தர் இன்னும் அறியாததுனாலதான். அவருடைய நிழல்களே வரும்போது நடக்கிற காரியம், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால். எல்லாரும் வாய் திறந்து சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. எல்லாரும் குறைவில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. கவனிங்க, கர்த்தருடைய நிழல்ல வாழ்றதுன்னா என்ன? இந்த விவரம் கொஞ்சம் தெரியணும். அதாவது கர்த்தர் சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறீங்களே, காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைக்கும் போது உங்க தேவைய சொல்றது மட்டும் இல்ல, நீங்க சொல்லாமலேயே அவருக்கு எல்லா தேவையும் தெரியும். நீங்க முதல்ல ஜெபத்துல செய்ய வேண்டிய முதல் காரியம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு 34 சங்கீதம் 10வது வசனத்துல இருக்கே. அது என்ன அர்த்தம்? அதாவது கர்த்தருடைய நிழலிலே, கர்த்தருடைய பிரசன்னத்தின் நிழலிலே நாம இருக்கும்போது, புருஷன் இல்லாமலேயே, திருமணம் நடக்காமலேயே மரியாளுடைய கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் எப்படி அற்புதம் செஞ்சோ, அது போல உங்க சரீரத்திலும் உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் உங்க காரியங்கள்ல ஆண்டவருடைய அற்புதம் நீங்க சொல்லாமலேயே ஆவியானவருடைய நிழல்ல அற்புதம் நடக்கும். ரெண்டாவது, கர்த்தருடைய நிழல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வேலைக்கு போறீங்க, பிசினஸ் பண்றீங்க, பல காரியங்களை செய்யறீங்க, வீட்டுல எல்லாம் மற்ற குடும்ப காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்பெல்லாம் நம்ம எப்படி கர்த்தருடைய நிழல்ல இருக்கிறது? நம்ம படித்திருக்கிற கேட்டு இருக்கிற ஆண்டவருடைய வசன ஒழுங்கின்படி வாழ, நம்ம அதை தியானித்தவர்களாக வாழும்போது, வசன ஒழுங்கிலே எல்லா இடத்திலையும், ஜெபம் பண்ணாத நேரத்திலையும், வேலையில இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவருடைய வசனத்துக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக வாழும் போது நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய நிழல் நம் மேல இருக்கிறது. அவ பாருங்க, போகிற வருகிற வேலை செய்யற இடம், பிசினஸ் பண்ற இடம், நமக்கு எதிராக எப்படி என்ன வந்தாலும் சரி, என்ன குறை வந்தாலும் சரி, என்ன செய்யும்? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய நிழல், அதுல நாம இருக்கிறோம். எந்த குறையும் நம்மளை தாக்காதபடி கர்த்தருடைய மகிமை பாதுகாக்க கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நிழல்ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் ப்ரமோஷன் நம்ம முதல் வாரத்துல கேட்டோம் இல்லையா? சொல்லுங்க. அதனால நம்ம வேலை செய்யற இடத்துல அல்லது ஜெப நேரத்தை தவிர, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தை தவிர மீதி நேரம் உலகத்தார் மாதிரி இருக்க கூடாது. உலக பிரகாரமான சிந்தை, உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான மற்ற மனிதர்களை போல நாம வாழக்கூடாது. கர்த்தருடைய வசனம் ஒழுங்கிலே எல்லா இடத்திலையும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற பயத்தோடு நாம வாழணும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் 40 வருஷமா இந்த உலக மக்கள் வாழ்ற அந்த பகுதிக்குள்ள ஆண்டவர் இந்த லட்சக்கணக்கான மீட்டு கொண்ட ஜனத்தை சபையை நடத்தல. எந்த தொடர்புமே இல்லாம வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. எங்க கொண்டு போயிட்டாரு? எந்த தொடர்பும் இல்ல, எந்த சொந்த பந்த தொடர்பு, எல்லா தொடர்பும். அப்ப பாருங்க, கவனிங்க. அதாவது உங்க சொந்த பந்தத்தெல்லாம் வெறுக்கணும் அப்படின்னு இல்ல, நம்ம ஆண்டவர் பாருங்க நம்மள வித்தியாசமா வேறு பிரித்து இருக்கிறார். ஆமா, உலக பழக்க வழக்கம், உலகத்திலே இருக்கிற பாரம்பரியம், பாவ காரியம், உலகத்திலே இருக்கிறதான மற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்தெல்லாம் நம்ம விடுதலையாகி இந்த உலகத்திலேயே வாழும்போது வித்தியாசமா கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அப்ப கர்த்தருடைய நிழல் நம்ம மேல நிழலிடும். அல்லேலூயா. அதத்தான் ஆண்டவர் லேவியராகமம் 18வது அதிகாரத்துல எடுத்து வாசித்து பாருங்க. முதல் வசனத்திலிருந்து சொல்றாரு. இப்ப பாருங்க, கானானுக்குள்ளே நுழைய போறாங்க. முன்னாடியே ஆண்டவர் அட்வான்ஸா அவருடைய சபை மக்களுக்கு மீட்டுக்கொண்டு 40 வருஷமா வழி நடத்தின அவங்க மக்களுக்கு மோசேயின் மூலமா கர்த்தர் என்ன சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். ரெண்டு கலாச்சாரம் சொல்றாரு பாருங்க. ரெண்டு ஜனங்களுடைய பழக்க வழக்கம் சொல்றாரு பாருங்க. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய பாருங்க, எகிப்து தேசத்திலே ஒரு பழக்க வழக்கம் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு, அதாவது கானான் தேசத்திலே ஒரு பழக்க வழக்கம். நார்த் இந்தியா கலாச்சாரம் எல்லாம் சவுத் இந்தியாவுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் புடவை கட்டி தாவணி கட்டிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இந்த சுடிதார் எல்லாம் எங்க இருந்து பறந்து வந்துச்சு? நார்த் இந்தியாவில இருந்து வந்துச்சு. பாருங்க, இந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரம். இப்போ அவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ஃபாரின் கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவில இப்ப லேடிஸ் எல்லாம் அப்படியே பனியன் போட்டுட்டு டவுசர் போட்டு நிக்குது பாருங்க, கை காலெல்லாம் சுத்தமா தெரியற மாதிரி. அந்த கலாச்சாரத்துக்கு போயிடுச்சு. இதுனா நம்ம சவுத் இந்தியன்ஸ் எப்ப போவாங்களோ தெரியாது.
ஏன்னா இவங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை. பிசாசு வந்து சினிமா மூலமா அப்படியே ஆளுகளை கவர்றான். ஆம்பளைகளை அதிகமா கவர முடியாது, அவன் வேற மாதிரி ஆம்பளைகளை கவர்ந்துருக்குதான். இந்த பொம்பளைகளை தான் கம்ப்ளீட்டா எல்லா துணியெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் போடுறேன்னு எல்லாத்தையும் அப்படியே கட் பண்றான், கையை கட் பண்றான், காலை கட் பண்றான், எல்லாத்தையும் கட் பண்ணி கம்ப்ளீட் எல்லாம் என்னது கம்ப்ளீட்டா இருப்பி. உடனே ஆம்பளைகளை அப்படி கரப்படுத்துறான், இவங்களை இப்படி கரப்படுத்துறான். டோட்டலா எல்லா கலாச்சாரமும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரையும் சாத்தா என்ன செய்யறான், அப்படியே வலவோட்டு இழுக்கிறான் பாதாளத்துக்கு. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உலக கலாச்சாரம் இல்ல, ஆமா டிவியில பாக்குற கலாச்சாரம் இல்ல, எதையும் பார்த்து கெட்டு போகாதீங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு அடி போட்டு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு பாத்துங்க, பெரியவங்க வயசான ஆளுக்கும் அடி போட்டு சொல்லுங்க. ஐயா கர்த்தர் அட்வான்ஸ் சொன்னது பாருங்க, என் நிழலிலே நீ வாழ்ந்துட்டு இருக்கிறப்பா 40 வருஷமா எகிப்தினுடைய செய்கையின்படி வாழாத, கானானியருடைய செய்கையின்படி வாழாத, நான் என்ன உனக்கு மோசே மூலமா சொல்லி இருக்கிறேனோ என்னுடைய வசன ஒழுங்கின்படி வாழு. புதிய ஏற்பாட்டு சபைக்கும் அப்படித்தான் கர்த்தர் பேதுருவின் மூலமா சொன்னார் பாருங்க. அப்போஸ்தலர் 2:40 இவ்விதமா அநேக காரியத்தை சொல்லி மாறுபாடான இந்த உலக ஜனங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. மாறுபாடான கலாச்சாரம் பூமியில இருக்கிறது, எல்லாம் இச்சையின் கலாச்சாரம், எல்லாம் வேசித்தனத்துக்கு நேரா மக்களை கவிழ்த்து போடுகிற கலாச்சாரம். எந்த விழாவா இருந்தாலும் அதுதான் அங்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. பக்தியா கும்பிட வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா பரவசப்படுத்துகிற நிறைய காரியங்கள் எல்லாம் சாத்தான் கொண்டு வர்றான். எல்லாம் மொத்தமா பாதாளத்துல கவிழ்த்து விடுறது. கிறிஸ்தவ மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன மார்க்கம்? இது பரலோகத்துக்கு மனிதர்களை கொண்டு போய் சேர்க்கிற மார்க்கம். இந்த உலக களியாட்டங்களினாலே உங்களை சந்தோஷப்படுத்துகிற மார்க்கம் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் டோட்டலா அவருடைய ஜனத்தை வனாந்தரத்துல கொண்டு போய் வாழ முடியாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல, கடக்க முடியாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா குறைவையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவருடைய கரத்தின் நிலையிலே 40 வருஷமா எந்த குறைவில்லாம கொண்டு வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்தை ஒட்டி இருக்கிற கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போறாங்க. இப்படி ஒரு காரியத்தை சொல்றார். இவங்க பாருங்க, கானான் தேசத்துல கால் வைக்கிறாங்க பாருங்க. எரிகோவினுடைய சமபூமியிலே நீங்க யோசுவாவின் புத்தகத்திலே படிக்க முடியும். எரிகோவினுடைய சமபூமிக்கு வந்த உடனே வழக்கமா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு மண்ணா பொறுக்க போகிற ஆளுகள்லாம் வாழத்தை பார்த்துக்கிட்டு வாழ்ந்ததான ஜனங்கள்லாம் இப்ப பூமிய பார்த்தாங்க. அங்க நல்ல எல்லாம் விளைச்சல் பூமி, எரிகோ சமபூமியில விளைஞ்சிருந்தது. அத போய் பறிச்சுட்டு வந்து இப்ப மண்ணா தேடுறத மறந்துட்டாங்க. இத பறிச்சுட்டு வந்து வீட்டுல சமைச்சாங்க. பாத்தீங்களா, மண்ணா நின்னு போச்சு. பக்கத்துல இருக்கிற ஆளை பாருங்க, வானத்தை பார்க்காம பூமிய பார்த்தா எல்லாம் நின்னு போயிடும். அடி போட்டு சொல்லுங்கய்யா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு சத்தியம். நம்ம பார்க்க வேண்டியது எங்க பார்க்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க, எதை பார்த்து நடக்கணும்? நம்ம அழைத்தவர் அவருடைய நிழலிலே, நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கீழான ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலிலே இருக்கிற ஆடுகள். சொல்லுங்க எல்லாரும், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தீனால் விசேஷித்தவன். எல்லாரும் ராஜா நானதை தீனம் யோசிப்பவன். வாய் திறந்து பாடுங்க எல்லாரும், வாய் திறந்து. ராஜா நானதை தீனம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால், வாழ்க்கையிலே கற்புகள் கலந்திட்டாலும் பாக்கமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கற்புகள் கலந்திட்டாலும்
பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு. தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். கவனிங்க, கர்த்தருடைய நிழலிலே, கர்த்தருடைய கரத்தின் நிழலிலே 40 வருஷமா இருந்த இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி குறையில்லாம நிறைவா நடத்தினார். கர்த்தருடைய மகிமையில மனுஷன குறைவை நீக்குகிற எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா வல்லமையும் அவருடைய மகிமையில இருந்தது. அதனால யாருக்கும் எந்த குறையுமே இல்லை. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா, பாருங்க, மோசே, காலேப், யோசுவா போன்ற ஆட்கள் சொல்றாங்க அவங்க சரீரத்துல பலன் கூட குறையவே இல்லையா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. உங்க சரீரத்திலையும் பலன் குறையவே குறையாது. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, யார் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வசனத்தின்படி யுத்தமா வாழ்ந்து அவருடைய நிழலிலே இருக்கிறாங்களோ, வாழ்றாங்களோ, அவங்க கழுகை போல பலனடைந்து எப்பொழுதும் பலவான்களா இருப்பார்கள். சரி, இப்ப கவனிங்க, ரெண்டாவது அடுத்தது என்ன காரியம்? உலக பிரகாரமா எந்த குறைவுமே இல்லாம இருந்தது மட்டும் இல்ல, உலகம் அவர்களை மேற்கொள்ள முடியாத வல்லமையை கர்த்தர் அந்த சபை மக்களுக்குள்ளே வைத்திருந்தார். என்னாகமம் 22வது அதிகாரத்திலே இருந்து 24வது அதிகாரம் முடிகிற வரையிலும் பாருங்க, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய மகிமையின் நிழலிலே, கர்த்தருடைய கரத்தின் நிழலிலே இருந்த 40 வருஷமா இருந்து வாழ்ந்ததான அந்த ஜனங்களை சபித்து போட ராஜா அவன் ராஜரீகமா ஏற்பாடு செய்யறான். பாருங்க, அவன் பாருங்க கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்லிட்டு இருந்த ஆளையே அழைச்சிட்டு வந்தான். பாருங்க, பீலையாம்ங்கிறவங்களை கூட்டிட்டு வந்து அவன் சொன்ன ஒழுங்கின்படி பல இடத்துல பலி செலுத்தி தேவ ஜனத்தை கர்த்தருடைய நிழலிலே, கர்த்தருடைய மகிமையின் நிழலிலே வாழ்ந்து வளர்ந்து வழிநடத்தப்படுகிற இந்த ஜனங்களை கவிழ்த்து போடுவதற்காக ராஜரீகமாக எழும்பி வந்தது சாபம். உலக வல்லமை எழும்பி வந்தது. பாருங்க, அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். பீலையாமுடைய கண்ணை திறந்தார். கர்த்தருடைய நிழலிலே வாழுகிற ஜனங்களை இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது என்பதை சபிக்க நின்று கொண்டிருந்த அந்த பீலையாமுடைய கண்ணுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஐயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க ஏழையா இருக்கலாம், இல்லாதவங்களா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம். ஆமா, உலகம் உங்களை பார்த்து அற்பமா நினைக்கலாம். ஆனா உலகத்தினுடைய எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் கர்த்தருடைய நிழலிலே இருக்கிறீர்கள், உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறீர்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய செட்டைய நிழலிலே இருக்கிறோம், எதுவும் மேற்கொள்ள முடியாது. வாசிங்க வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன பீலையாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார்? சபிக்க வந்த அந்த பீலையாமுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்? அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே, எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. நான் சபிக்கிறையா, உலக தூண்டுதலினாலே, உலக வல்லமையினாலே, ராஜாவாகிய பாலாக்கினுடைய ஏற்பாட்டினாலே தேவ நிழலிலே இருக்கிற தேவ சபையை, தேவ ஜனங்களை நான் சபிக்க வாய் திறக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஆமா, கர்த்தருடைய நிழலிலே இருக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், கர்த்தர் ராஜாவாகிய கர்த்தருடைய ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் சொல்றது. சேர்ல நீங்க எல்லாம் ராஜா மாதிரி உட்காரணும்னு சொல்றேன். பார்க்கலாம் எத்தனை பேர் ராஜா மாதிரி உட்காருங்க. இந்த கூணிக்கிட்டு உட்கார்ந்து பிரசங்கம் கேட்காம ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள்ளே இருக்கிறது? ஏன்னா இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி அவருக்கு முன்பாக நம்மளை எல்லாம் ராஜாக்களாக ஆசாரியராக மாற்றி இருக்கிறாரே. வெளிப்படுத்தல் 1:6 கவனிங்க. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்க எல்லாம் இருதயத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் பார்க்கிறேன்னா உலகத்திற்கு நாம எப்படி இருக்கணும்? வாசல்களே உங்கள் தலைகளை என்ன செய்யுங்க? உயர்த்துங்கள். காரணம் ஹalleluya, நமக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கைதட்டி நன்றி சொல்லுவோம். ஹalleluya. வாசிங்க, இன்னும் வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் தான் அவர்களை ரட்சித்தார், விடுதலையாக்கினார், எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பக்கத்துல இருக்கிற ஆள் சரீரத்தை அசைச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பலன் இருக்குதான்னு அசைச்சு பாருங்க, அசைச்சு பாருங்க. நமக்கு எப்படி பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? காண்டாமிருகத்துக்கு நீ நோட்டா மாதிரி நடக்க கூடாது, இப்படி இப்படி நடக்க கூடாது, நல்லா நிமிர்ந்து நல்லா நடக்கணும். சொல்லுங்கய்யா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், ராஜாவின் ஜெய கம்பீரம். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? கர்த்தருடைய நிழலிலே இரவு பகலாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமா, குறி சொல்லுதலோ மந்திரமோ மையோ மாயமோ தாயத்தோ எந்த வல்லமையும் தேவனுடைய நிழலிலே வாழ்ந்து வழி நடத்தப்படுகிற தேவ ஜனங்களுக்கு எதிராக மேற்கொள்ளவே முடியாது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் கைதட்டி நன்றி சொல்லுங்க. ஆமா, யார் உங்களுக்கு ரகசியமா என்ன மந்திரம் பண்ணாலும் சரி, உங்க கடை மூடணும், உங்க வியாபாரத்தை பாதிக்கணும், அல்லது உங்க பிள்ளைகளுக்கு வியாதி வரணும், அல்லது ஏதாவது பாதிப்பு உங்க குடும்பத்துக்கு எதிராக வரணும், அப்படியெல்லாம் செய்யற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பாதிக்கப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய நிலையில இருக்கிறவங்களை கர்த்தரே வேலியா இருக்கிறார், மதிலா இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சட்டையிலே கூட்டி சேர்த்து பாதுகாத்து பராமரிக்கிறது போல கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி பாதுகாக்கிறபடினாலே யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்க. இதுவரையிலேயே உங்களுக்கு பயம் இருந்தா, ஓ கர்த்தர் என்னைய காப்பாத்துவாரா, எப்படி எல்லாம் அந்த எதிர்ப்புல இருந்து காப்பாத்துவாரா, அந்த எதிராளியினுடைய தொல்லையிலிருந்து காப்பாத்துவாரா, அந்த மாதிரி சந்தேகமே உங்களுக்கு தேவையே இல்லை. கர்த்தருக்கு பிரியமா அவருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நிழல்ல தினந்தோறும் காலையிலும் சாயங்காலமும் அமர்ந்திருந்து கொஞ்ச நேரம், அட்லீஸ்ட் காலையில ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு நேரமான மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நிழலில இருங்க. எதுவும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து காத்தது போல அவர் உங்களை மறைத்து காப்பார். உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. மத்தேயு 16:18 தானே பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் 91ஆம் சங்கீதம் முழுவதும் அப்படிதான் ஒரு வல்லமை. கர்த்தருடைய நிழலிலே இருக்கிற மக்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகம் மேற்கொள்ளவே முடியாது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகம் மேற்கொள்ள முடியாது. இதை விட இன்னொரு அதிசயமான காரியம், கர்த்தருடைய நிழலிலே வாழ்ந்ததான இந்த தேவ சபை உலகத்தை மேற்கொண்டது. உலகம் இவங்களை மேற்கொள்ள வந்துச்சு, ஆனா மேற்கொள்ள முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்துல உலகத்தை இந்த சபை என்ன செய்தது? மேற்கொண்டது. என்னாகமம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. விலகி போயிற்று.
ஆனா இவங்களை வழி நடத்தின நிழல் விலகவே இல்லை. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. ஆமா, 40 வருஷமா பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா இருந்த அந்த நிழல் யாத்திராகமம் 13, 21, 22 நம்ம படிச்சோமே. அந்த நிழல் என்ன செய்யல? விலகவே இல்லை. இந்த நிழலிலே வளர்ந்ததான தேவ மக்கள் 12 பேரை மோசே போய் வேவு பார்த்துட்டு வர அனுப்புறான் பாருங்க. அப்ப பாருங்க, மற்றவங்க ஒரு 10 பேர் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கல. இந்த 2 பேர் தேவ ஆவி பெற்றிருந்ததான யோசுவாவும் காலேபும் அவங்க போய் அந்த வேவு பார்க்க கானான் தேசத்துக்குள்ள போய் இப்படி கால் வச்சு இவங்களே பயந்துட்டு போறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஆளெல்லாம் பெரிய ரவுடிக, பெரிய ராட்சத பிறவிகள், கோலியாத்தை விட பயங்கரமா இருக்கிறாங்க. அதனால இவங்க எல்லாம் ஒதுங்கி பதுங்கி போகிறாங்க. திடீர்னு ஆண்டவர் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு. ஏப்பா இப்படி பயப்படுறீங்க? அத பாரு, அவங்கள பாதுகாத்துட்டு இருந்ததெல்லாம் ஓடுது. எது பாதுகாத்துட்டு இருந்தது? அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்த அவங்க தெய்வம் எல்லாம் துண்ட காணான் துணிய காணான்னு என்ன செய்யுது? ஓடுது பாரு. யோசுவாவும் காலேபும் பார்த்துட்டு சந்தோஷமா என்ன பண்றாங்க? இவங்க மத்தவங்க சொல்றாங்க, அப்பா அவங்களுக்கு பயப்படாத, அவங்க நம்பி இருந்ததே அந்த நிழலை தான் நம்பி, அவங்க தெய்வத்தை தான், அது பேசாத தெய்வம், அது விக்கிரகமான தெய்வம், அதை நம்பி இருந்தாங்க. நாங்க மனிதர்கள், நாங்க போய் நாங்களே அது எப்படி எங்க தேசம்னு பார்க்க தான் போனோம். எங்களை பார்த்த உடனே, எங்க மேல இருந்த நிழலை பார்த்த உடனே அது இந்த நிழலெல்லாம் ஓடிடுச்சு. சொல்லுங்கய்யா, கவனிங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆராதனை எவ்வளவு நேரம் வைக்கலாம்? கவனிங்க, சாயங்காலம் வரல இந்த நிழல்லையே இப்படியே இருந்துட்டு இப்படி போனீங்கன்னு வைங்கள, ஊர்ல இருக்கிற சந்து பொருள் இருக்கிறதெல்லாம் ஓடிடு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஏன் அவசரப்பட்டு உங்க வீடு இன்னும் ஓடி இருக்குன்னு பாருங்க. எப்படா முடிஞ்சுன்னு ஓட்டமா ஓடுங்க. இங்க கவனிங்க, இங்கே இருங்க. பேதுரு சொன்ன மாதிரி நம்ம இங்கே கூடாரம் போட்டு என்ன செய்யலாம்? இருக்கலாம் ஐயா. கவனிங்க, நம்ம மேல ஆண்டவருடைய நிழல் அசைவாடட்டும். கவனிங்க, அந்த நிழலோட நீங்க போங்க. ஆமா, காலையில நீங்க வேலைக்கு போறீங்களா, வியாபாரத்துக்கு போறீங்களா, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல காலையில அதிகாலையில இருங்கய்யா. அதுக்கு தகுந்த மாதிரி காலையில எழுந்துறீங்க. உங்க வேலைக்கு போற நேரத்துக்கு முன்னாடியே எழுந்துறீங்க. சாப்பாடு செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க கர்த்தர் நிழல்ல இருந்து அந்த நிழல் ஆட்டத்தோடு கூட நீங்க போங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற நிழல் எல்லாம் ஓடிதையா. எனக்கு ஒருத்தர் சாட்சி சொன்னாரு. சில வருஷத்திற்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு மாவட்டத்துல, அந்த காலத்துல எல்லாம் ட்ரம் அடிச்சுட்டு போய் வருவாய் தருணம் இதுவேன்னு சொல்லி ஓப்பன் ஏர் பிரசங்கம் பண்ண போவாங்கல்ல, சுவிசேஷம் சொல்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு கிராமத்துல போய் இவங்க ட்ரம் அடிச்சு பாட்டு பாடினாங்களாம். திடீர்னு அடுத்த கிராமத்துல ஒரு பொம்பளை மேல ஒரு ஆவி வந்து, நான் அந்த ஊர் தெய்வம், நான் இங்க வந்துட்டேன், அங்க ஏசனாரை பத்தி பாடுறாருங்க, என்னால அங்க இருக்க முடியல, அதனால நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னுச்சான். உடனே அது சொல்லுது, என் உடம்பெல்லாம் எரியுது அவங்க பாடுனதுல, அதனால நான் இனிமே அந்த ஊருக்கு போக மாட்டேன், நான் இன்னுமா உங்க ஊர்ல இருந்துடுறேன், இங்கே ஒரு கோயில கட்டி இங்கே வைங்க, என் உடம்பெல்லாம் எரியுது, ஒரு 50 குடம் தண்ணி என் மேல ஊத்துக்கணும்னே அந்த பைத்தியார பயிர் எல்லாம் அந்த 50 குடம் தண்ணியை கொண்டு ஊத்துனாங்களாம். ஒரு பைத்தியக்காரன் கூட அங்க பாட்டு பாடுற ஆளுங்க எங்க ஊருக்கு வந்துருச்சுன்னா நீ மறுபடியும் ஓடிடுவல்ல, உனக்கு எப்படி உன்னைய நம்பி நாங்க கோயில் கட்டுறதுன்னு ஒருத்தனுமே கேட்கல. பாருங்க, நம்ம நாட்டுல இப்படி முட்டாளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, தெய்வமா இது தெய்வம் இல்லையான்னு சொல்லி பாக்குறது இல்ல. டிவோஷன் பைக் பகுதியில தான் பாஸ்டர் எசேக்கியேல் பேசிட்டு இருக்கும் போது இந்த வசனம் 2வது வசனம்னு நினைக்கிற அந்த வசனத்தை வாசிங்களேன். அதுலயே தாவீது அழகா சொல்லுகிறாரு. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே. பாருங்க, 2 தேவன் அங்க சொல்றாரு பாருங்க. பொதுவான தெய்வம், உயிருள்ள தெய்வம். இந்த உலகத்துல இருக்கிற நம்ம நாட்டு மக்களுக்கும் எல்லாரும், ஆளுகையில இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாரும் தெய்வ வழிபாடு செய்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், ஐயா நீங்க வழிபடுற அந்த தெய்வத்துக்கு உயிர் இருக்குதா அப்படிங்கறத முதல்ல தொட்டு பாருங்க. இயேசுநாதருக்கு உயிர் இருக்கு. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உயிருள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்துல நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் ஸ்தோத்திரம், சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் என்ன செய்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைதட்டி நன்றி சொல்லுங்க.
போன வாரத்துல டிவில 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ், தூத்துக்குடியில ஒரு மாதா சொர்வத்துல கண்ணுல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குதான். அப்படியே பாத்தீங்கன்னா டிவில நியூஸ் போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா தலையில இருந்தெல்லாம் தண்ணி வடிதான். இது ஒரு பெரிய அற்புதம். அதே பேசாத தெய்வம், அதுக்கே உயிர் கிடையாது. கொஞ்சம் தண்ணி எப்படி வந்துச்சோ தெரியல, மழை தண்ணி பட்டுச்சோ என்னமோ தெரியல. பாருங்க, உங்க கண்ணுல எல்லாம் எவ்வளவு தண்ணி வருது, உங்க உடம்புல பாருங்க எவ்வளவு தண்ணி வருது. இந்த கொஞ்சம் தண்ணி வந்தது ஒரு பெரிய அற்புதமா? அப்படின்னா நம்ம என்ன உலகத்துக்கு அறிவிக்கிறோம்? இதுக்கு தண்ணியே வராது, நாங்க செஞ்சு வச்ச பொம்மை, இதுக்கு தண்ணி ஏதோ வந்துச்சு, ஒரு அதிசயம், அவ்வளவுதான். அப்ப இவங்களே அறிவிக்கிறது என்ன? இதுக்கு உயிர் இல்லாதது தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தொட்டு தொட்டு கும்பிட்டு செத்து போன பிரேதத்தை தொட்டு கும்பிடுறோம். அதனால கவனிங்கய்யா, நம்ம ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிறோம். பெரிய அற்புதம் பாருங்க, அந்த நிழலிலே இருந்த தேவ மனிதர்கள் யோசுவாவும் காலேபும் போய் என்ன செஞ்சாங்க? கால் வச்ச உடனே அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த நகரத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த அசுத்த ஆவிகள், தெய்வம்னு சொல்லி வஞ்சித்துக் கொண்டிருந்த அந்த ஆவிகள், அந்த நிழல் எல்லாம் ஓடிருச்சு. உலகத்தை மேற்கொண்டது தேவன் நிழலிலே இருந்த தேவ சபை. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. அப்ப கவனிங்க கவனிங்க கவனிங்க, நீங்க மட்டும் கர்த்தருடைய நிழலிலே வாழுகிற தேவ மனிதர்களாக இருப்பீர்களேயானால் உலகத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அது என்ன தெரியுமா நடக்கிறது? ஆமா, கர்த்தருடைய நிழல்ல இருக்கிறதுனால, கர்த்தருடைய நிழல்ல இருந்தா பாத்தீங்களா, எலிசா எல்லாம் இந்த உலகத்தையே அசைச்சாங்க ஐயா. ஆமா, மழை பெய்யக்கூடாதுன்னு கட்டுனாங்க, மழை மறுபடியும் பெய்யணும்னு பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க யோர்தானை பிரிச்சாங்க, பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் வரவே கிடையாது. கவனிங்க கவனிங்க, கர்த்தருடைய நிழல்ல இருக்கிற மக்கள் உலகத்தை கலக்குவார்கள். அப்படிதான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்படித்தாயா இருக்கிறது. 6வது வசனத்துல உலகத்தை கலக்குகிறவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பெயர் வந்தது. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பாருங்க, ஜெயில தூக்கி போடுறாங்க, கதவெல்லாம் திறந்துருது. பாருங்க, 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி யூத மத தலைவர்கள் எல்லாம், சங்கம் எல்லாம் அதிர்ந்து போறாங்க. இது என்னடா இப்படி ஒரு சபை, செத்து போன அந்த இயேசுவின் பேர்ல இப்படி ஒரு அற்புதம் செய்யறாங்க. அவங்களை கட்டி ஜெயில போட்டாலும் எல்லாம் வெளியில வந்துடுறாங்க. எவ்வளவு வல்லமை இது! என்ன இது இப்படியே போனா எதுல முடியுமோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் அதிர்ந்துட்டாங்க. ஐயா, கர்த்தருடைய நிழலிலே இருக்கிற சபை ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரணமானவங்களா இருந்தாலும் சரி, கவலையே இல்லை, உலகத்தை மேற்கொள்ளுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை என்ன செய்வாங்க? மேற்கொள்ளுவார்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகம் அவர்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால விடுதலையாக்கினார் பாத்தீங்களா ஒரு ராத்திரியில. அன்னைக்கு ஜனங்களை மட்டும் விடுதலை ஆக்கல. எடுத்து வாசித்து பாருங்க, யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த தேசத்துக்கு ஆதரவாய் இருந்த அந்த நிழலதான், அதாவது அந்த விக்கிரகத்தை எல்லாம் ஆண்டவர் அதையும் அசைச்சு பார்த்துட்டு தான் வந்தார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாசிங்க வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். எகிப்தினுடைய தேவர்களின் மேலே நான் என்ன செய்வேன்? நீதியை செலுத்துவேன். நான் நியாயம் பண்ணுவேன். என் ஜனங்களை நீ அடிமைப்படுத்தினியா? என் ஜனங்களுக்கு உன் பிள்ளைகள் மூலமா, உன் அரசன் மூலமா அநியாயம் பண்ணீங்களா? நீதான் எவ்வளவு பண்ணினியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதையே அசைச்சாராம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதை விட ஏலியின் காலத்துல 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல போய் பாருங்க. ஏலியின் காலத்துல ஏலியில் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருந்ததுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை கவுத்து போட்டார். கவனிங்க பாருங்க. அதுல இந்த யுத்தம் பண்றதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக யுத்தம் பண்றதுக்கு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா? அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் இஸ்ரவேலரை ஜெயிச்சு இப்ப உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவங்க கோயில்ல வச்சுட்டாங்க. அந்த பெலிஸ்தியர்களுக்கு ஒரு தெய்வம்னு இருந்தது, அது ஒரு சிலை. அந்த சிலைக்கு பேரு தாக்கோன். அவங்க தெய்வத்தினுடைய பேர் என்ன? தாக்கோன். இந்த பாருங்க, இதே மாதிரி இருக்குன்னு வைங்க. எல்லாம் கண்ட திறந்து பாருங்க.
இந்த மாதிரி கோயில் இருக்கு. இதைதான் தினமும் காலையிலும் சாயங்காலமும் பூசாரி எல்லாம் பூஜை போட்டு எல்லாம் மாலை போட்டு கும்பிட்டுட்டு இருந்தான் பாருங்க. அவனும் என்ன பண்ணிட்டான், நம்ம ஆண்டவர் பெட்டியை கொண்டு போய் இங்க பக்கத்துல வச்சுட்டான். காலையில பூசாரி பூசை செய்யறதுக்கு வந்தா அந்த தாக்கோன் சிலை என்ன பண்ணுது, இந்த பெட்டி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி கும்பிட்டு நிக்குது. அது அந்த பூசாரிக்கு பிலிஸ்தியர்களுக்கு எல்லாம் சொன்னதெல்லாம், பைத்தியக்காரர்களா என்னைய கும்பிடுறீங்களே, வழிபாட்டுக்குரியவர் வணக்கத்துக்குரியவர் இந்த பெட்டியின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தர் தான், அவரை தப்பா நீங்க எல்லாம் வழிபடணும்னு சொல்லி அடையாளம் காட்டுது. இந்த பூசாரிக்கு அந்த சத்தியம் தெரியல. அவன் மறுபடியும் ஐயோ நம்ம சாமி இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி தூக்கி அதனுடைய நிலையில வச்சுட்டு காலையில மறுநாள் வந்து பாக்குறான். அந்த சிலை முழுசாவே இல்ல, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி நொறுங்கி கிடந்ததான். கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், எல்லாம் நொறுங்கி கிடந்ததான். பயந்துட்டாங்க. நொறுங்கினது மட்டுமல்ல, அவங்க தேசத்தையே அவங்க பட்டணத்தையே 5 பட்டணத்தையும் கர்த்தர் நொறுக்க ஆரம்பிச்சுட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா, கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கய்யா. நம்ம நாட்டிலேயும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஜனங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இருக்கிறது தான். அது காரணம் ஜனங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில தான் அதிக நாட்டம் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வல்லமையான தேவனை நாம் அண்டிக் கொண்டிருக்கிறோமே, ஆராதிக்கிறோமே, அவருடைய வல்லமையின் மகிமையை மக்கள் அதிகமா உணர்வதில்லை, ஆராய்வதில்லை, யோசிக்கிறதில்லை. அந்த நிழல்ல நேரம் செலவு செய்வதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக ஆடம்பரம், உலக பெருமை, உலகத்துல மக்கள் நம்மளதான் பெருசா நினைக்கணும். இப்படா இப்படி எல்லாம் வந்துச்சு, இப்படா அப்படி. கவனிங்க, எதை பத்தி பெருமையா பேசணும்? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே என்ன செய்வோம்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ. அதனால உலக பெருமை கடுத்த காரியங்கள்லாம் வேண்டாம். நம்முடைய கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. அந்த நிழலிலே வாழ நாம் ஆரம்பிக்கும் போது இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக, சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகிறவர்களாக, வானத்தை அடைக்கிறவர்களாக, அவ்வளவு ஒரு பெரிய வல்லமை நமக்குள்ளே தானா ப்ரொடியூஸ் ஆகுது ஐயா, தானா உருவாகுது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, சிறுமந்தையே நீ என்ன செய்யாத, பயப்படாதே. சொல்லுங்க, எல்லாம் நல்ல நிமிர்ந்து உட்காருங்க ஐயா. இன்னையிலிருந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. சும்மா பேருக்காக ஆமா நான் ஆண்டவரை பின்பற்றதில்லை, கர்த்தருடைய நிழலிலே அவருடைய கரத்தின் மறைவிலே நான் காத்திருப்பேன், அவருடைய வார்த்தையை தியானித்து என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவேன், என் மாமிசமும் மனசும் தூண்டுகிறபடி உலகத்தார் வாழ்ற மாதிரி நான் வாழ மாட்டேன், அவருடைய நிழலிலே நான் வாழுவேன். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதெல்லாம் அதிகமா பழைய ஏற்பாட்டு சபையிலே இருந்ததான கர்த்தருடைய மகிமையின் நிழலிலே இவ்வளவு வல்லமை. என்னது? குறைவில்லாத வாழ்வு, உலக பிரகாரமா எந்த குறையும் கிடையாது, உலகம் அவங்கள மேற்கொள்ள முடியாத வாழ்வு. அடுத்தது உலகத்தை மேற்கொள்ளுகிற வாழ்வு. இப்படி ஒரு அற்புதமான நிலையை ஆண்டவர் அவருடைய நிலையிலே அவருடைய ஜனங்களுக்கு வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டு சபையிலையும் வச்சிருந்தார். ஆனா இன்னொரு ஆழமா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மோசேயினுடைய சபையிலே இருந்த அந்த கர்த்தருடைய நிழலிலே இருந்த அந்த மகிமையை விட புதிய ஏற்பாட்டு சபை மக்களுக்கு, கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நிழலிலே வளர்கிற தேவ மக்களுக்கு அதிக மகிமையை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இருந்து பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எழுத்துக்களினாலும் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றைய மோசேயினுடைய கால ஊழியம், அந்த ஊழியத்திலே கர்த்தருடைய நிழலிலே இருந்த தேவ சபை, தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள்
எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இதுவே பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆனா இதனுடைய இன்னும் ஆழமா நம்ம பார்க்கிறது தான் இங்க. நான் முடிக்க போறேன். நான் இனிமே இதுல இருந்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்ண போறது இல்ல, நான் முடிக்க போறேன். கவனிங்க, இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்க. மோசே தான் வித்தியாசப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கு அங்கே பாருங்க, அந்த நிழலிலே அவங்க இருந்ததுனால குறைவில்லாத வாழ்க்கை, உலகம் மேற்கொள்ள முடியாத வாழ்க்கை, உலகத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை, அவ்வளவு வல்லமை அந்த நிழலிலே இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே ரத்தம் சிந்தல, புதிய ஏற்பாட்டிலே ரத்தம் சிந்தி ஒரு புதிய ஊழியத்தை, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை, ஊழியக்காரர்களை புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் மூலமா இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 7வது வசனத்துல பாருங்க, அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். என்ன ஊழியம் அது? மோசேயினுடைய ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான. இத பத்தி பல தடவை சொல்லிட்டேன். 9வது வசனத்தின் முதல் வரியை பாருங்க, ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். அது என்ன ஊழியம்? ஒளிந்து போகிற ஊழியம். அடுத்தது 9வது வசனத்தை பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். இப்ப என்ன நிலை பாருங்க, இதெல்லாம் மோசேயினுடைய ஊழியம் ஒளிந்து போனது. மோசேயினுடைய ஊழியத்திலே அநேகர் மரணத்தை சந்தித்தாங்க, அந்த நிழல்ல இருந்தவங்க. மோசேயினுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தது. ஆசீர்வாதம் பெற்றவங்க ரொம்ப குறைவுதான். இப்படி விவரிக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு ஊழியம் மோசேயினுடைய ஊழியம் மாதிரி இல்ல. அது எப்படிப்பட்ட ஊழியம்? ஆவிக்குரிய ஊழியம். 8வது வசனத்தை பாருங்க, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். 9வது வசனத்தை பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக. 10வது வசனத்தை பாருங்க, இப்படி மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. 11வது வசனத்தை பாருங்க, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு மோசேயினுடைய சபை புதிய ஏற்பாட்டு சபைக்கு அதாவது நிழலாதான் இருக்குது. அவங்களுக்கு இந்த உலக ஆசீர்வாதம் தான் வாக்கு பண்ணப்பட்டது, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி. ஆனா புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு உலக ஆசீர்வாதம் இலவசமா கேட்காமலேயே ஆண்டவர் தர்றேங்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கூடவே கொடுக்கும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வாக்கு பண்ணி இருப்பது நித்திய ஜீவனை தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். நித்தியமா கர்த்தரோடு பரலோகத்துல வாழக்கூடிய பாக்கியத்தை தான் கொடுத்திருக்கிறார். அதனால கவனிங்க, சரீர பிரகாரமா உங்க குறைவை எல்லாம் ஆண்டவர் அவருடைய மகிமை நிறைவிலே நிறைவாக்குவது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு வாக்குப்பட்ட அந்த சாதாரணமான அந்த மக்களுக்கே ஆண்டவர் இப்படி குறைவில்லாம நடத்தினாரு. இவ்வளவு வல்லமையா உலகத்தை மேற்கொள்ள கிருபை செய்தார். உலகம் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கிருபை செய்தார். அப்ப புதிய ஏற்பாட்டு சபை மக்கள் நம்ம அந்த வல்லமையை விட, அந்த ஆசீர்வாதத்தை விட அதிக மகிமைக்கு உரிமையானவர்களாக இருக்கிறோம். அதான் கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 1:10 சொல்லப்பட்டிருக்கு, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு உட்படுத்தினார், பங்கடைய பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வெறும் ஒளிந்து போகிற கானான் தேசத்தை இல்ல, அழியாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் எல்லாரும். நித்தியமாய் கர்த்தரோடு கூட சந்தோஷமான பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தரோடு வாழும்படி ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால புதிய ஏற்பாட்டு சபை பழைய ஏற்பாட்டு சபையை விட அதிக மகிமை நிறைந்த ஒரு சபை. என்ன சபை? புதிய ஏற்பாட்டு சபை. பழைய ஏற்பாட்டு சபைக்கு அந்த நிழலுக்கே அவ்வளவு ஒரு பவர். இப்போ கிறிஸ்துவின் நிழல் அதை விட மகிமை நிறைந்தது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். உங்க மேல கர்த்தருடைய நிழல் இப்பொழுதே வீசி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தியில ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய நிழல், கர்த்தருடைய சபையினுடைய நிழல்
உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பையும் விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சபையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாக ஜனங்கள் மேலே வீசுகிறதான அந்த மகிமையின் ஒளியானது, நிழலானது, அது கர்த்தருடைய நிழலா இருக்கிறது. கவனிங்க, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் மனசுல கடைசியா வச்சுக்கங்க, கர்த்தருடைய சபையின் நிழலிலே நீங்க ஒவ்வொரு நாளும் வாழணும். கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய ஐக்கியமாகிய நிழலிலே நீங்க பாதுகாப்பா இருக்கணும். சபையினுடைய ஐக்கியத்தை நீங்க தவறக்கூடாது. அநேகர் ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவதில்லை. வராதவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எல்லாம் சிதறி போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மேய்ப்பனுடைய நிழலிலே, சபையினுடைய ஐக்கியமாகிய நிழலிலே, அது கர்த்தருடைய நிழலா இருக்கிறது. கர்த்தர் பேதுருவின் மேலே ஒளி வீசி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்ன நிழல் ஜனங்களுக்கு நன்மை செய்தது, பாதுகாப்பை கொடுத்தது, விடுதலையை கொடுத்தது. அதுபோல அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சபையிலே தேவ ஊழியக்காரன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய நிழலை கொடுக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நிழலிலே இருந்த மோசே, அவனுடைய முகம் கர்த்தரை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது, சூரியனை போல பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் அவன் மேல இருந்தது. அது பாருங்க, ஒளிந்து போகிற ஆக்கினியை தருகிற, ஆமீன், அழிந்து போன அந்த ஊழியம், மரணத்திற்கேனுவான அந்த ஊழியக்காரன், அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு ஒரு சிறப்பு. ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஊழியத்தை ஆவியானவருடைய ஆளுகையிலே கர்த்தர் சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. சபையிலே நாம் நல்ல ஒரு ஐக்கியம் கொண்டவர்களாய் இருக்கணும். ஆராதனைக்கு சரியான நேரத்துல வரணும். ஆராதனையை நாம தவற விடக்கூடாது. பல வாரமாக மாதமாக ஆராதனைக்கு வராமல், வர மனமில்லாமல் இருக்கிற மனிதர்களுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அது அவங்களுக்கு நல்லதில்லை, அது அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அற்பமான காரியங்களுக்காக சபை ஐக்கியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. எபிரேயர் 13வது அதிகாரம் 24வது வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நீங்க விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. சபை கூடி வரும்போது கர்த்தருடைய நிழல் ஊழியக்காரன் மூலமா நம்ம மேல வீசுகிறது. நம்ம இவ்வளவு நேரம் செய்தி கேட்டுட்டு இருந்தோம். செய்தி நேரத்தில் கர்த்தருடைய மகிமையின் நிழல் உங்க ஒவ்வொருடைய முகத்திலும், ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது வீசி கொண்டிருந்தது. இது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. கர்த்தருடைய நிழலிலே இருந்த மக்கள் உலக மந்திரமோ உலக வல்லமையோ எதுவும் மேற்கொள்ள முடியல, எந்த சாபமும் மேற்கொள்ள முடியல. இவங்க தான் உலகத்தை மேற்கொண்டார்கள். உலகத்திலே இருக்கிற தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற அந்த ஆவிகளை எல்லாம், அந்த நிழலை எல்லாம் இவங்க போய் கால் வைத்த உடனே அதெல்லாம் விலகினது. கவனிங்கய்யா, அதெல்லாம் விலகினது. அவ்வளவு ஒரு வல்லமைக்கு நீங்க வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய சபை ஐக்கியம், கர்த்தருடைய ஊழியக்காரனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம், சபை மேய்ப்பனோடு கூட நல்ல ஐக்கியம், சபையின் மேலே நம்ம வாஞ்சையா இருக்கணும். சங்கீதத்திலே நாம கேட்டது போல தேவ ஆலயத்திலே நாம் ஆராதனை செய்வதிலே, கர்த்தருடைய நிழலிலே நாம காத்திருப்பதிலே நம்ம அதிக ஐக்கியம் கொள்ளணும், ஆர்வமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். காரணம், அங்கதான் விசேஷமான பாதுகாப்பு, விசேஷமான உயர்வு இருக்கிறது என்று சொல்லி 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் வாசித்தோம். எல்லாரும் நெஞ்சில கை வைத்து நாம் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய நிழல் வீசக்கூடிய கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய நிழலிலே, கர்த்தர் வழி நடத்துகிற கர்த்தர் ஊழியக்காரன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறாரே, ஊழியக்காரன் மூலமா நிழல் வீசுகிறாரே, அந்த நிழலிலே, சபை ஐக்கியம் என்கிற நிழலிலே, கர்த்தரோடு கூட கர்த்தருடைய நிழலிலே நான் சபை கூடி வருவேன். அதை நான் விட்டுற மாட்டேன்.
அதை விட்டுற மாட்டேன். நான் தங்கி இருக்கிற வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலையிலும் சாயங்காலமும் கர்த்தருடைய நிழலிலே நான் கொஞ்ச நேரம் தரித்திருந்து ஜெபித்து என்னுடைய வேலைக்கு வியாபாரத்துக்கு நான் புறப்படுவேன். நான் வேலை செய்கிற இடத்திலும் வியாபாரம் பண்ணுகிற இடத்திலும் கர்த்தருடைய வசன ஒழுங்கின்படி வாழுவேன், செயல்படுவேன். அப்பொழுது நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய நிழலிலே இருக்கிறோம். சபையிலேயும் ஊழியக்காரரோடும் நல்ல ஒரு ஐக்கியம், அது கர்த்தருடைய நிழலின் பாதுகாப்பை அது கொடுக்கிறது. இப்போ சொல்லுங்க, விலகாத நிழலை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணர்வோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை எல்லாரும் எழுந்து நின்று உணர்வோம். ஆமென். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பலப்படுத்துகிற கர்த்தருடைய மகிமையின் நிழல் உங்க மேல படட்டும். உங்க குடும்பத்திலே இருக்கிற பொருளாதார குறைவு, பண குறைவு, கடன் சிக்கல், கஷ்டங்கள் அதெல்லாம் மாற்றக்கூடியதான ஐஸ்வர்ய மகிமை உங்க மேல ஒளியாய் வீசட்டும் வீசட்டும். அது தண்ணீரையும் ருசி மிகுந்த திராட்சரசமாய் மாற்றக்கூடியது. ஆமா, அது 5 அப்பம் 2 மீனா இருந்தாலும் 7 அப்பம் சில மீனா இருந்தாலும் அதை பெருக பண்ணக்கூடிய அவருடைய மகிமை மகிமை அந்த நிழல் உங்க குடும்பத்தின் மேல வீசட்டும். ஆமா, உங்க சரீரத்தின் மேல வீசட்டும். உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிற, ஆமென், பலப்படுத்துகிற, ஆமென், அவருடைய மகிமை அவருடைய மகிமை அவருடைய மகிமை. ஆமென். மார்த்தாளை பார்த்து இந்த மகிமையை தான் கர்த்தர் சொன்னார். 4 நாள் ஆயிட்டே, லாசரு சரீரம் நாறுமேன்னு சொன்னா பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை உங்க சரீரத்திலேயும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை உங்க சரீரத்தை இப்பொழுதே சுகமாக்கி கொண்டிருக்கிறது. கரந்தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. ஓ மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை. ஆமா, சாலமோனுடைய ஆலயம் முழுவதையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பினது. மோசே கட்டினதான ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பினது. ஆமென். இந்த கோவை ஜெப மாளிகையையும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்க குறைவுகளை நிறைவாக்க உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாதபடி உலகத்தை மேற்கொள்ளுகிற, ஆமென் ஆமென் ஆமென், வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை. ஆமென். கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே. வாய் திறந்து அறிக்கையிட்டு சொல்லுவோம், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே.
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. அன்புள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனையின் இறுதி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட உம்முடைய சபையை வனாந்தரத்திலே 40 வருஷமா உலக பிரகாரமா எந்த குறைவும் இல்லாம, உலகம் மேற்கொள்ள முடியாம உலகத்தை மேற்கொள்ளுகிற சபையாக உம்முடைய நிழலிலே வைத்து அவங்களை உருவாக்குனீங்க, வழி நடத்தினீங்க. உங்க நிழலிலே அவங்க இருந்ததினாலே யாருக்கும் எந்த வகையான குறையும் இல்லை. ஆமாண்டவரே, உலகம் அவங்களை எந்த வகையிலும் மேற்கொள்ளவே முடியல. உலகத்தை அவங்க மேற்கொள்ளுகிறவர்களாக மாறினாங்க. அதை பார்க்கிலும் வனாந்தரத்திலே இருந்த அந்த மோசேயின் சபையை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி வழி நடத்தி வருகிற உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட ஏசப்பா உம்முடைய சபை மக்கள் அதிக மகிமை உடையவர்களாக, அதிக வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆவியானவர் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நாங்க எப்பொழுதும் எங்க தேவைக்காக உங்களை கேட்கிறவங்களாகவே இருக்கிறோம், எங்க தேவைக்காக உங்களை தேடுறவங்களாகவே இருக்கிறோம். இல்ல, நாங்க உங்க நிழலிலே எப்பொழுதும் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர். ஆமாண்டவரே, இந்த இடத்துல எழுந்து நிற்கிற, இந்த ஆராதனையிலே வந்து நிற்கிற பிள்ளைகள் ஜீவன் உள்ள, வழி நடத்துகிற, பாதுகாக்கிற, உயர்த்துகிற ஆண்டவரே உம்முடைய நிழலிலே காலை மாலை காத்திருந்து துதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழணும். உலக பிரகாரமான கலாச்சாரத்தின்படி வாழுகிறவர்களாக அல்ல, எகிப்தியருடைய செய்கையின்படி வாழாதபடி, கானானியருடைய செய்கையின்படி வாழாதபடி உம்முடைய வசன நியமனத்தின்படி வாழணும்னு சொல்லி உம்முடைய ஜனங்களுக்கு நீங்க எச்சரிப்பு கொடுத்தீங்க. அதுபோல நீங்க எங்களுக்கு மகத்துவமா எழுதி கொடுத்து எங்களுக்கு பாதை காட்டி கொண்டிருக்கிற உம்முடைய வசனத்தின்படி நாங்க கவனமா வாழணும். ஆண்டவரே, உலக மாயைக்குள்ளே நாங்க சிக்கிக்கொள்ள கூடாது. சாத்தான் உலக இச்சையை காட்டி தேவ ஜனங்களை கவிழ்த்து போட பார்க்கிறான். ஆமாண்டவரே, இந்த பாவ இச்சைக்குள்ளே எங்களை ஈடுபடுத்தி தேவ வல்லமையை நாங்க இழக்காதபடி நாங்க எப்பொழுதும் உம்முடைய நிழலிலே, உம்முடைய வார்த்தையின் வழியிலே, உங்க சட்டையின் மறைவிலே நாங்க பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய், வல்லமையாய் இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு இன்னும் கிருபையை தாங்க. இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, இன்னும் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தாங்க. இந்த இடத்திலேயும் யார் யார் இன்னும் சரீரத்திலே பலவீனமா இருக்கிறாங்களோ, சுகவீனமா இருக்கிறாங்களோ, உம்முடைய நிழலின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே புறப்பட்டு சுகமுண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கோத்திரத்திலே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை. ஆமாண்டவரே, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணின தேவன் உங்க நிழலிலே இருந்து உம்முடைய மக்கள் நிறைவோடு கடந்து போகட்டும், விடுதலையோடு கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பலவீன சரீரமும் பலன் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. உலக வல்லமையை மேற்கொள்ளுகிறவர்களாக, உலகத்தின் நிழல்களை விரட்டுகிறவர்களாக உடைய பிள்ளைகளை அபிஷேகிக்கிறேன். அவங்க போகிற வருகிற, வேலை செய்கிற, வியாபாரம் பண்ணுகிற எல்லா இடத்திலேயும் எல்லா விக்கிரக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. முல்லை பிள்ளைகளுக்கு எதிராக இடையூறாக இருக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவாசீர்வாதத்தோடு அனுப்பும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வரும் அளவு நிறைந்து நின்று காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.